ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருந்தோம். இப்போ அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக ஃப்ளோ சார்ட் சம்மந்தமாக பார்ப்போம். அதாவது இந்த கிரேட்டர் தேன் சைன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ரைட், இப்போ ஆல்ரெடி நான் வந்து அந்த பேசிக்ஸ் வீடியோவில் ஃப்ளோ சார்ட்டை சிம்பிள்ஸ் பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் நான் எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கால்குலேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு 3 பாடங்களோட மார்க்ஸை இம்போர்ட் பண்ணி அதோட அவரேஜ் அதோட கிரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃப்ளோ சார்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளோ சார்ட். அடுத்து இன்புட்டில் பாருங்கள், மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2, மார்க்ஸ் 3. ரைட், இங்கே நம்ம இன்புட் பண்ணுற வேல்யூஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த சிம்பிள். அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இன்புட் பண்ணுறோம். மார்க்ஸ் 1 இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மார்க்ஸ் 1க்கு ஒரு 50 கொடுக்குறோம், மார்க்ஸ் 2க்கு ஒரு 50, மார்க்ஸ் 3க்கு ஒரு 50. இப்போ 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இன்புட் பண்ணியிருக்கோம் 50 50 50. ரைட், அப்புறம் என்ன செய்கிறோம், அடுத்தது வந்து கீழே வந்து என்னது மூணையும் அடுத்தது இந்த மூணாவது ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா நம்ம அவரேஜ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவரேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டலையும் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவரேஜையும் கால்குலேட் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம், மூணாவது வரையில் நம்ம செய்கிறோம். இங்கே தான் நம்மளுக்கு என்னது நம்மளோட ப்ராசஸ் ஆகுதுங்க. ரைட், நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு வந்து இங்கே வந்து ப்ராசஸ் ஆகுது. ரைட், இப்போ என்ன கொடுக்குறோம்னா இங்கே பாருங்க, இப்போ வந்து 50 மூணையும் கூட்டினா நமக்கு வந்து எவ்வளோ 150 வந்து நமக்கு ஆன்சராக வரப்போகுது. அதை பிரிக்கிறோம் இதால் 3 ஏன் 3 பிரிக்கிறோம்னா இங்கே எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, M1 ஒரு சப்ஜெக்ட், M2 இன்னொரு சப்ஜெக்ட், M3 இன்னொரு சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் சப்ஜெக்டால் வர்ற டோட்டலை நம்ம பிரிக்கிறோம் 3 பிரித்தோம்னா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இங்கே மேலே இங்கே வார தொகை வந்து இப்போ 3 பிரித்தோம்னா 50 வருது நமக்கு. அவரேஜாக அவர் 50 எடுத்திருக்காரு ஒரு வாரத்துக்கு. ரைட், வர்றதை வந்து அவரேஜ் வந்து நமக்கு எவ்வளோ 50 வருது. இப்போ 50 வந்து நம்ம கிரேட்டர் தேன் 50. அப்போ 50 வந்து 50ஓட பெருசாக இருந்துச்சுன்னா இவர் வந்து பாஸ்ன்னு அர்த்தம். ரைட்டா, 50 50ஓட பெருசாக இருந்தால் பாஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அப்படி இல்லைன்னா என்னது இவர் வந்து என்னது ஃபெயில்னு அர்த்தம். ரைட், 50 வந்து 50ஓட பெருசாக இருந்துச்சுன்னா 50க்கு மேலே இருந்துச்சுன்னா பாஸ். அதான் எஸ்னா பாஸ். ரைட், நோ நான் ஃபெயில்னு கொடுக்கணும். நான் வந்து ஃபெயில்னு கொடுக்குறேன், நான் வந்து பாஸ்னு வந்திருக்கு, நான் இங்கே ஃபெயில்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஏன்னா ஃபெயில்னு வரணும். ரைட், ஓகே, இங்கே நான் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகுது ஃப்ளோ சார்ட். ரைட், ஓகே, விளங்குது. அப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் நமக்கு என்ன எழுதுங்க, வந்து பாஸ் இல்லைங்கன்னா ஃபெயிலுங்க நம்ம சொன்னாங்கன்னா ஃபெயில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ரைட், ஓகே, ஆவரேஜ் வந்து 50க்கு மேலே இருந்தால் எஸ்ன்னு பாஸ்னு பிரிண்ட் ஆகும், இல்லைனா நோன்னு போயிட்டீங்கன்னா பிரிண்ட் வந்து ஃபெயில்னு வரும். அப்புறம் இங்கே வந்து நம்ம ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. ரைட், ஒன்றுங்க பாஸ்னு போகணும் இங்கே எண்டுக்கு, இன்னொன்னா அவுட்புட் வந்து இல்லைனா ஃபெயில்னு போகணும். ரைட், உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புகிறேன். ரைட், இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளோ சார்ட். இங்கே இன்புட் பண்ணுற 3 வேல்யூஸ் 50 50 50, மூணையும் வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம 3 நம்பர் ஆஃப் சப்ஜெக்டால் பிரிச்சுட்டு வர்ற அவரேஜை வந்து இங்கே பார்க்குறோம். இந்த அவரேஜ் வந்து 50க்கு மேலே யாருன்னா எஸ்ன்னு கொடுத்து பாஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும், இல்லைனா இங்கே வந்து பிரிண்ட் அவுட்ல ஃபெயில்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ரைட், இங்கே எண்ட் ஆகும். ஓகேயா, ரைட், சிம்பிள் டயக்ராம். ரைட், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் நான் மெயினாக வந்து நான் கொண்டு வந்த எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோ சார்ட் எக்ஸாம்பிளில் வந்து பாருங்க. இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளோ சார்ட். இன்புட் ஏக்கு வந்து என்னது ஏ. ரைட், இப்போ ஏ வந்து ஏல நீங்கள் என்ன வேல்யூ இன்புட் பண்ணுறீங்க, இப்போ இந்த வேல்யூ வந்து இப்போ நீங்கள் ஏல வந்து ஏக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களே, ஏ ஈக்குவல் 100ன்னு சொல்லி வைங்களே, இன்புட் பண்ணுறீங்க 100. ஓகே, இப்போ வந்து இந்த 100 வந்து இப்போ ஏலன்னா 100, இப்போ ஏ வந்து கிரேட்டர் தேனோ ஈக்குவல் 200. இந்த 100 வந்து 200க்கு மேலேயாகவும் இருக்கணும், 200க்கு சமனாகவும் இருக்கணும். அப்படின்னா இது வந்து கண்டிஷன் வந்து ஃபெயில். இப்போ நோவில் தான் போகணும், ஏன்னா 200ஓட கூட இல்லையே 100. அப்போ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் 250 இது பண்ணியிருந்தீங்கன்னா 250 வந்து ஈக்குவல் இல்லை கிரேட்டர் தேன் ஈக்குவல் 200னா ட்ரூ. அப்போ இங்கே போயிட்டு என்ன போகணும், எஸ்ன்னு போயிட்டு இங்கே என்னது கோல்டுன்றதை பிரிண்ட் பண்ணும். ஓகேயா, ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் தான் வருது. என்ன கண்டிஷன்ஸ், 50க்கு மேலே இருந்தால் பாஸ்,
50க்கு கீழே இருந்தால் ஃபெயில். இப்போ இதில் வந்து மல்டிபிள் கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ்னால் இது முக்கியம், இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும், ரைட்? இப்போ இதை வந்து பாருங்கள். இப்போ நான் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இங்கே 250 கொடுக்குறேன். பேக்கு வந்து 250 கொடுக்குறேன். இப்போ 250 கொடுக்குற நேரம் நான் போய் பார்க்கும் இன்புட்டில் 250 இருக்குது. 250 வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் 100னா 200னா இந்த கண்டிஷன் ட்ரூ, கீழே எஸ்ன்னு சொல்லி கோல்டை பிரிண்ட் பண்ணி இங்கே நான் வந்து எண்ட் ஆகும், ரைட்? இதே வந்து நான் இன்னொன்று கொடுக்குறேன். இப்போ 150ன்னு கொடுத்தா இன்புட்டில் 150 இருக்குது. 150 கிரேட்டர் தேன் ஈக்குவல் 200னா இந்த கண்டிஷன் ஃபெயில், நோன்னு சொல்லி இங்கே வந்து பார்க்கும். இங்கே போயிட்டு பார்க்கும், என்ன காட்டும் பார்க்கும் என்னன்னு 150 கிரேட்டர் தேன் ஈக்குவல் 100. 150 வந்து 100ஓட பெருசான்னு காக்கும். ஓகே, அதாவது பெருசாகவும் இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும்னா பார்க்கும். அப்படி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இங்கே வந்து பிளாக்குன்றதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு எண்ட் ஆகும், ரைட்? அதே இப்போ நம்ம வந்து 50ன்னு கொடுத்துருந்தோம்னா இல்லை பாருங்க, இப்போ இன்னும் 50ன்னு கொடுத்துருந்தேன்னா இங்கே வந்து பார்க்கும் இந்த கண்டிஷனும் ஃபெயில், இந்த கண்டிஷன் ஃபெயில், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில், கீழே வரும். கீழே வந்தோடனே இந்த கண்டிஷனும் ஃபெயில், 50 வந்து 100ஓட சின்னது, இப்போ பெருசு இல்லை. அப்போ இங்கே நோன்னு சொல்லி ரெட்ன்றது பிரிண்ட் ஆகும், ரைட்? இப்போ அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே செக் ஆகுது. முதல்ல எங்கே இந்த வேல்யூ வந்து 200ஓட கூட இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். அதே இந்த வேல்யூ வந்து 200ஓட குறைவா இருந்தால் இங்கே வந்து செக் பண்ணி பார்ப்போம், திரும்ப 100ஓட பெருசா இருக்குதான்னு சொல்லி. ஓகே, இது 200ஓட பெருசா இருக்கான்னு பார்ப்போம், இங்கே 100ஓட பெருசா இருக்கான்னு பார்ப்போம். 100ஓட பெருசா அந்த எஸ்ன்னு பிளாக்கை பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா ரெட்டை பிரிண்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் கண்டுபிடிக்கிறது, ரைட்? ஓகே, ரைட். இப்போ இந்த மாதிரி கோல்டுன்னு சொல்லி அவுட்புட் வரும். இது இன்புட், இங்கே அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ரைட். கண்டிஷன் வர்ற நேரம் இந்த இடத்துல கண்டிஷன் இப்படி தான் நம்ம கண்டிஷன் போடுற நேரம் போடுறது ஃப்ளோ சார்ட். ஓகேயா, சிம்பிளாக நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் எப்படி கண்டிஷன் பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம இப்படி தான். இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் தான். அந்த கண்டிஷன் பேஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ நார்மலாக வந்து நல்லா நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று எழுதுகிற நேரம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இதில் தான் நிறையா பேர் ஸ்டக் ஆகுது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி சரியாக செக் பண்ண, அதனால தான் இந்த வீடியோ நான் கொண்டாந்தேன் உங்களுக்கு. ரைட், இந்த மாதிரி 2 எக்ஸாம்பிள் கொண்டாந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் பண்ணுற வேல்யூ வந்து 200 இருந்துச்சுன்னா 250 வைங்க. 250 வந்து 200னா இருந்தால் கூட இந்த கண்டிஷன் ஃபெயில் தான். ஏன்னா கிரேட்டர் தேன் 200க்கு 200 இருந்தால் சரி இது, ஏன்னா கிரேட்டர் தேன் ஈக்குவல் போட்டுருக்கோம். இதே வந்து கிரேட்டர் தேன் மட்டும் போட்டிருந்தேன்னா இந்த கண்டிஷன் 200 நீங்கள் என்டர் பண்ணால் ஃபெயில். ஓகே, இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் எக்ஸாம்பிள். இப்போ 200 மட்டும் போட்டிருந்தேன்னு வைங்களேன், இங்கே 200 வந்துச்சுன்னா 200 கிரேட்டர் தேன் 200னா ஃபெயில். கிரேட்டர் தேன் ஈக்குவல் போட்டிருந்தனால 200 நீங்கள் கொடுத்துருந்தா கூட இந்த எஸ்ன்னு கோல்டுன்னு பிரிண்ட் பண்ணும். அது எங்கிட்ட போகும். இதே வந்து 150 இருந்துச்சுன்னா 40 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்கனே ஃபெயில். இங்கிட்ட வந்து பார்ப்போம் 50ஓடையும் 100 40 வந்து 50 100ஓடையும் சின்னது, அப்போ இங்கே போய் நான் கிரேட்னு பிரிண்ட் ஆகும், ரைட்? இதான் நம்ம கண்டிஷன் ஒன்று பேஸ் பண்ணி இப்படி தான் நான் ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணுறது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.